ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பொசிஷனுக்கு எந்தெந்த டிஃபெண்டர்ஸ் ஆர் எந்தெந்த ரைடர்ஸை பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு கிறிஸ்டியன் ஊடா அப்படிங்கிறத டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தெலுங்கு டைட்டன்ஸோட ஸ்டார்டிங் 7 அனலைசிஸ். அவங்களுக்கு எவ்வளோ மார்க் எல்லாமே இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் இல்ல மற்ற டீம்ஸோட ஸ்டார்டிங் 7 நம்ம சேனல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், எந்த வீடியோஸோட சீரீஸ் ஃபர்ஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு. அதுல நீங்க சஜஷன் பண்ணது, அதாவது நீங்க நிறைய பேர் ஹோட் பண்ணது ஸ்டார்டிங் 7 பத்தின சீரீஸ் போடலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனாலதான் இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்றோம். ஆல்ரெடி நாம தமிழ் தலைவாஸ் புனேரி பல்டன் மாதிரியான டீமுக்கு போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ், அடுத்து எந்த டீம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த டீமை நான் சூஸ் பண்றதுக்கு முக்கியமான ரீசன், ஒரு சிலர் இன்ஸ்டால எனக்கு டிஎம் பண்ணி ப்ரோ தெலுங்கு டைட்டன்ஸ் பத்தி பேசுங்க ப்ரோ, ஏதாச்சும் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக அண்ட் கூடவே கிறிஸ்டியன் ஊடா தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி தொடர்ந்து 3 சீசன் டேபிள் பாட்டம்லேயே முடிச்ச ஒரு டீமை கையில எடுத்து சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு கம்பேக் கொடுக்க வச்சிருந்தாரு. அந்த ஒரு எக்ஸைட் மட்டும் எனக்குள்ள இருக்கு. அதெல்லாம் சேர்த்து தான் இந்த டீமுக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் அப்படியே ஸ்டார்டிங் 7லயும் ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. மற்றபடி ஆக்ஷன்ல 2 கார்னர்ஸ் மட்டும் எடுத்து பிளேஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ரைடரை எடுத்திருக்காங்க. மற்ற பொசிஷன் 4 பொசிஷன் வந்து அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸுக்கு தான் மேக்ஸிமம் போகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவங்களோட ரைட் கார்னர்ல இருந்து நாம ஆரம்பிப்போம். இந்த டீமோட ரைட் கார்னரா இதற்கு முன்னாடி சீசன்கள்ல யங்ஸ்டர்ஸை பிளேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சுபம் சிண்டே அப்படிங்கிற ஒருத்தரை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒருத்தர், பெங்கால் வாரியர்ஸ், பட்னா பைரட்ஸ் மாதிரியான டீம்ஸ்லயும் பிளே பண்ண ஒருத்தர் தான். இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் த்ரோ அவுட் எல்லா பிகேஎல் சீசன்லயும் குறிப்பிடத்தக்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. சுபம் சிண்டே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு நல்ல டிஃபெண்டர்ங்கிறதுல டவுட்டே கிடையாது. போத் அது மகாராஷ்டிரா டீமா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் அளவில் அது பிகேஎல் டீமா இருந்தாலும் சரி, தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே குறையாது. ஸோ நல்ல பிக், நோ டவுட். லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும், ஸோ லெஃப்ட் கார்னருக்கு இங்க வந்து அவங்களோட யங்ஸ்டர் சாய்ஸ் ஒன்று இருக்கு. பட் அன்கீட் ஜெக்லான் அவரோட பேர். ஸோ அவர் வந்து லாஸ்ட் சீசன் பிளே பண்ண வச்சிருப்பாங்க. அன்கீட்கிற பேர் தான் அந்த இடத்துல நிறைய டீம்ஸ் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் வந்து ப்ரிஃபர் பண்றது லெஃப்ட் கார்னருக்கு அன்கீட் ஜெக்லான் தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. பட் என்னோட சாய்ஸ் அந்த இடத்துக்கு அமன் அன்டில் தான். அமன் அன்டில பொறுத்த வரைக்கும் முன்னாடி சீசன் வந்து பாத்தீங்கன்னா புனேரி பல்டன்ல அவர் வந்து இருந்திருப்பாரு லெஃப்ட் கார்னருக்கு. அதற்கு முன்னாடி பெங்களூரு புல்ஸோட ஆஸ்தான லெஃப்ட் கார்னரே இவர் தான். அந்த டீம் பெங்களூரு புல்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் அந்த டீமோட 2 கார்னர்ஸ், ஒன்னு ரைட் கார்னர் சௌரப் நண்டால், இன்னொன்னு லெஃப்ட் கார்னர் அமன் அன்டில். 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2 பேரும் வேற வேற டீம்ல இருக்காங்க. அப்ப இருந்தே அமன் அன்டிலோட பர்ஃபார்மன்ஸ் இன் பிகேஎல் அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. இடையில கொஞ்சம் வந்து அவரோட ஃபார்ம் டிப் ஆகி இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் அமன் அன்டில் தான் பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் லெஃப்ட் கார்னர், நோ டவுட். என்னோட பிக் அவரா தான் இருக்கும். நான் வேற யாருமே அந்த லெஃப்ட் கார்னருக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் அன்கீட் ஜெக்லானுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஆரம்பத்திலேயே ஸ்டார்டிங் 7 உள்ள வரதுக்கு. ஏன்னா கிறிஸ்டியன் ஊடா நம்புறாரு அவரு அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம கவருக்குள்ள வந்தோம் அப்படின்னா கவருக்கு இவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாகர் ராவல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ரைட் கவரை பார்த்துக்க போறாரு. பிகேஎல் சீசன் 11ல இருந்த ஒருத்தர் தான் இவர் ரீடைன் வேற பண்ணி வச்சாங்க. ஒரு யங்ஸ்டர், நல்ல தரமான யங்ஸ்டர், ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு சேம் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்காக. பிகேஎல் சீசன் 11ல ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டிஃபெண்டராகவே இருந்தாரு, நல்ல கவர் பிளேயராகவும் இருக்காரு. ஸோ டொமஸ்டிக் அளவுல ரீசெண்டா அவரோட ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸோ ரைட் கவரை சாகர் ராவல் அவர் தான் பார்த்துப்பாரு, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவங்க ரீடைன் பண்ண பிளேயருங்கிறதும் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் தான் இவரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் அஜித் பவார் அப்படிங்கிற ஒரு பிளேயர். இவர் அதுக்கு முன்னாடி சீசன்கள் இருந்தே இந்த டீம்ல இருக்காரு. அஸ் யங்ஸ்டரா வந்து டீமுக்குள்ள என்ட்ரி ஆனாரு. இப்போ ஒரு டீம்ல நல்ல இடத்த பிடிச்சிருக்காரு. இவரோட கைடன்ஸ் அப்படிங்கிறது பவன் ஷராவத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பவன் ஷராவத் ஓரளவுக்கு நல்லாவே இந்த அஜித் பவாரை உருவாக்கி இருக்காருங்கிறதுல டவுட்டே கிடையாது. லோக்கல், அதாவது டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லயும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இந்த அஜித் பவாரை தான் லெஃப்ட் கவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டேலண்டடான பிளேயர், கொஞ்சம்
அக்ரெசிவான ஆளு தான், பட் சமாளிச்சு வரதுக்கு நம்பிக்கை இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஆப்வியஸா 3 ரைடர்ஸை வந்து கண்ணை மூட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சீசன் இந்த டீமுக்கு சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. அவர் ஆல்ரவுண்டருங்கிறத விட ஒரு நல்ல ரைடர்னு சொல்லலாம். ஆஷிஷ் நர்வால், பவன் ஷராவத் அண்ட் கூடவே இந்த பக்கம் விஜய் மாலிக்லாம் இருக்கிறப்பவும் அவங்க 2 பேரையும் தாண்டி ஒரு பிளேயர் வெளியில தெரிகிறாரு அப்படின்னாலே அவர் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு தான் அர்த்தம். அப்படி PKL சீசன் 11ல தெலுங்கு டைட்டன்ஸ்க்காக கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் தான் இந்த ஆஷிஷ் நர்வால். ஸோ அவரை திரும்பவும் ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு கொண்டு வந்திருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ். ஸோ கண்டிப்பா அவரை சென்டர் ரைடரா பிளே பண்ண வைப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஆஷிஷ் நர்வால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். அவருக்கு நிறைய டீம்ஸ் ட்ரை பண்ணி இருந்தாலுமே தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு கிடைச்சிட்டாரு. எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் இவங்களுக்கு ஸ்டீலிங் தான். கண்டிப்பா ஆஷிஷ் நர்வால் இந்த சீசன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற 2 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க டீம்ல ஆல்ரெடி கேப்டனா இருந்த ஒரு பிளேயர், அவருக்கும் FVM யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. PKL சீசன் 11ல பவன் ஷராவத் இன்ஜுரி ஆகி வெளியே போறாரு. என்னதான் பண்ண போறாங்க இதுக்கப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ சோ அந்த இடத்துக்கு விஜய் மாலிக்கு கேப்டன்சி பொறுப்புல கொடுக்குறாங்க. அண்ட் பவன் ஷராவத்தை விட பெட்டரா ரைடிங்கும் பண்றாரு, கேப்டன்சியும் பண்றாரு, டீமை சூப்பரா வழிநடத்தி கொண்டு போறாரு. அந்த விஜய் மாலிக்கு அப்படியே திரும்பவும் ஒரு எக்ஸ்ட்ரா FVM கொடுத்து உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன்ஸ். ஸோ ஆப்வியஸா அவரும் பிளே பண்ணுவாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. அவரும் ஒரு தரமான ஆல்ரவுண்டர் தான். ஸோ இங்க ரைடர்ஸா பிளே பண்ண போற 3 பேருமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான விஷயம். அது நல்லாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ விஜய் மாலிக், ஆஷிஷ் நர்வால் கன்ஃபார்ம். இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரத்துடா. எஸ், பரத்துடாவும் ஒரு நல்ல சாய்ஸ், கண்டிப்பா நல்ல சாய்ஸ். ஒரு 6 feet டாலா இருக்கிற ஒரு நல்ல ரைடரு, கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகவே கொடுத்து எடுத்திருக்காங்க தான். பரத்துடாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் புல்ஸ்ல ஆடினார், அதுக்கப்புறமா UP போனாரு, இப்போ இங்க வந்திருக்காரு. கிருஷ்ணனோட அவரை பெட்டரா யூஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இவருமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்காரு அப்படிங்கும்போது ஸோ பரத்துடா ஆல்சோ டிஃபென்ஸையும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ பரத்துடாவும் ஒரு சாய்ஸ் இங்க ரைடிங்கை பொறுத்த வரைக்கும். பரத்துடா, விஜய் மாலிக், ஆஷிஷ் நர்வால்னு சொல்லிட்டு இந்த 3 ட்ரையாவா தான் ரைடிங் யூனிட்ல மேக்ஸிமம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம இவங்களுக்கு ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. லைக் ஜெய் பகவான் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் உள்ள இருக்காங்க. சங்கர் கடாய் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்காரு. இது மட்டும் இல்லாம ஓவர்சீஸ் பிளேயரும் ஒரு சிலர் இருக்காங்க. மஞ்சித் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ், அவிஜவான் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட்லயுமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இந்த டீமுக்கு இருக்கு. ஓவரால் இந்த டீமோட ஸ்டார்டிங் 7க்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா என்னோட மார்க் வந்து 80 இருக்கும். ஏன்னா இங்க கொஞ்சம் கவர், கொஞ்சம் எனக்கு டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ்பெஷலி கவர்ஸ் அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். மற்றபடி இந்த ஸ்டார்டிங் 7 இஸ் பர்ஃபெக்ட், நோ டவுட். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் 7 இருக்கும். எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம், எந்த டீமுக்கு போடலாங்கிறதையும் நீங்க தான் சொல்லணும். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டீமுக்கு யாரை கேப்டனா அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு விஜய் மாலிக் கிட்ட கொடுத்துட்டு போகலாம். எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி கண்டெண்டர் லிஸ்ட்ல பரத்துடா இருக்காப்புல, சுபம் சென்டே இருக்காப்புல. பட் என்னோட சாய்ஸ் கண்டிப்பா விஜய் மாலிக். லாஸ்ட் சீசனும் அவர் தான் ஆடி இருந்தாரு. அண்ட் இந்த டீம் ஆக்சுவலி தெலுங்கு டைட்டன்ஸ் கன்ஃபார்மா பண்ணிட்டாங்க விஜய் மாலிக் தான் கேப்டன் அப்படிங்கிறது. ஆக்ஷன் டே 1 ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே. ஸோ அதனால விஜய் மாலிக் தான் எங்க கேப்டனா இருக்க போறாரு. உங்களோட கேப்டன் ஆப்ஷன் யாரா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட குற்றம் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.